பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். இந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்கு ஞாபகத்திற்கு வருவது என்னவென்றால், எனக்கு குறிப்பாக டிக்கெட் கிடைக்காமல் தியேட்டரை விட்டு வெளியில் வந்தது தான் ஞாபகம் இருக்கும். ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு முயன்று டிக்கெட் கிடைக்காததனால் வீட்டுக்கு வந்திருக்கின்றோம். 1977 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் இந்த படம் ரிலீஸ் ஆனது. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். விநியோகஸ்தர்களுக்கான பிரிவியூ பார்க்கும் பொழுதே விற்று தேர்ந்த படம், மிகப்பெரிய விலைக்கு சென்ற படம் இது. யாருமே தோற்று போகவில்லை இந்த திரைப்படத்தில். நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர், இயக்குனர், விநியோகஸ்தர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய லாபத்தை தேடித்தந்த ஒரு திரைப்படம் ஆட்டுக்கார அலமேலு. பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாது. தேவர் ஃபிலிம்ஸ் திரைப்படம் இது. சாண்டோ சின்னப்பா தேவர் தான் தயாரித்தார் இந்த திரைப்படத்தை. அவரது மருமகன் ஆர் தியாகராஜன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். இது 2வது படம் என நினைக்கின்றேன் தியாகராஜன் அவர்களுக்கு. ஆர் தியாகராஜன் அவர்கள் சின்னப்பா தேவரின் மருமகன், மூத்த மகளினுடைய கணவர். அவர் முதலில் இயக்கிய படம் வெள்ளிக்கிழமை விரதம், மிக பிரம்மாதமாக ஓடியது. அதன் பிறகு தேவர் ஃபிலிம்ஸ் திரைப்படங்களை எல்லாம் மருமகனை வைத்து இயக்க ஆரம்பித்து விட்டார் சின்னப்பா தேவர். இந்த படமும் ஒரு சக்சஸ். அதற்கு பிறகு வந்த சூப்பர் ஸ்டார் நடித்த தாய் மீது சத்தியம், அன்னை ஒரு ஆலயம் போன்ற வெற்றி திரைப்படங்களை எல்லாம் இயக்கியவர் ஆர் தியாகராஜன். மிக அருமையாக இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை. இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாது. இசை அமைத்தது சங்கர் கணேஷ் இரட்டையர்கள். சங்கர் கணேஷை பொறுத்தவரைகள் சாண்டோ சின்னப்பா தேவரின் அவர்களுடைய செல்ல குழந்தை என்பார்கள். அவருடைய திரைப்படத்தில் அவர் தயாரிக்கும் திரைப்படங்கள் எல்லாம் சங்கர் கணேஷ் தான் இசையமைப்பார்கள். இந்த திரைப்படம் வரும்பொழுதெல்லாம் இளையராஜா ஃபீல்டுக்கு வந்து விட்டார். இன்னும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றார். 76லேயே வந்து விட்டார் இளையராஜா. இளையராஜா ஒருவேளை இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாரோ என்றெல்லாம் பத்திரிகைகள் இந்த படம் பூஜை போடும் பொழுது ஒரு அனுமானித்து எழுதின. இல்லை, சங்கர் கணேஷ் தான் இசையமைக்கப் போகின்றார் என்று பிரகடனப்படுத்திவிட்டார் சின்னப்பா தேவர். பாடல்கள் அத்தனையும் அருமை என்பது சொல்லி தெரிவதல்ல. ரீரெக்கார்டிங் மிக பிரம்மாதமாக செய்திருப்பார்கள் சங்கர் கணேஷ் இருவருமே. பாடல்கள் அனைத்தையும் எழுதியது மாவண்ணா ராமச்சந்திரன் என்பவர் தான் கதை, திரைக்கதை, வசனகர்த்தா அவர். அவர் கவிஞரும் கூட. இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் அவர் தான் எழுதியிருப்பார். அத்தனை சாதுரியமாக எழுதியிருப்பார். அந்த பாடல் வரிகளை கண்டு கவிஞர் கண்ணதாசனை பாராட்டியதாகவும் ஒரு செய்தி. மிக அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் பாடல்களே என்றெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை வாழ்த்து கூறினாராம், மிகவும் பாராட்டினாராம். மாரா என்பவர் யார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அதில் ஒரு மாஸ்தாவாக பணிபுரிந்து கதை வசனம் எழுதுவதில் ஆர்வம் கொண்ட சினிமாவுக்கு வந்தவர். கவிதைகள் புனைவதில் வல்லவராக இருந்திருக்கின்றார். அவர் எழுதிய புத்தகங்கள் நிறைய, கவிதைகள் மட்டுமல்ல, வசனம், கதை, புதினம் அவற்றை வெளியிடுவதற்காகவே வெளியீட்டு நிறுவனம் ஒன்றை துவங்கி இருந்திருக்கின்றார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்களாம் மிகவும் நெருக்கமானவர் ரா. குறிப்பாக சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரிக்கும் படங்களில் கதை வசனம் எழுதுவதில் சப்போர்ட் செய்வார். அதுபோல பாடல்களும் நிறைய பாடல்கள் அவருடைய தயாரிப்பில் அமைந்த திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் கவிஞர் ரா அவர்கள் தற்பொழுது நம்முடன் இல்லை. அவர் 2014 வேளச்சேரியில் தான் காலமானார். ஒரு மிகச் சிறந்த ஒரு கவிஞர். அவர் எழுத்துலகிற ஒரு மோனோபோலி, ஏனோ தெரியவில்லை, அவர் நிறைய பேருக்கு ஒரு பிரபலமாகாமல் போனது மிகப்பெரிய வருத்தமே. இந்த அழகான பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், வெங்கலக்குரலன் மற்றும் அந்த தேன்குரல் பி. சுஷீலா அவர்கள் என்பது ஒரு அறிந்த செய்தி. SP பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் போன்றவர் எல்லாம் வந்து ஒரு தங்களது கொடிகளை நாட்டிக் கொண்டிருந்த நேரம் அப்பொழுது. மலேசியா வாசுதேவனை கூட பட வைக்கலாம் என்று இசையமைப்பாளர்கள் கருத்துரைத்திருக்கின்றார்கள். ஆனால் மறுத்துவிட்டாராம் தேவர். சின்னப்பா தேவர் கண்டிப்பாக இந்த பாடலை TM சௌந்தரராஜன் தான் பாட வேண்டும் என்று கூறிவிட்டாராம். உடன் பாடியது பி. சுஷீலா. அத்தனை அருமையாக இருக்கும் இந்த பாடல். அத்தனை அருமையாக அமைந்து போனதற்கு இந்த 2 குரல்கள் தான் என்று கூறுகிறது
சினிமா வட்டாரத்து செய்திகள். இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர், நடிகைகள் மற்றும் சுவையான சம்பவங்களை பற்றி நான் பிறகு கூறுகின்றேன். அதற்கு முன்பு சின்னப்பா தேவர் அவர்களுக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் என்று பெயர் வர காரணம் என்ன என்று ஒரு முறை நாங்கள் முன்பு ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கும் பொழுது என்னிடம் கேட்டிருந்தார்கள். அதற்கு பதில் கூறுவதற்கு இதுதான் சரியான தருணம் என்று நினைக்கின்றேன். யுகன் சாண்டோ என்று ஒரு நபர் இருந்தார். அவர் ஜெர்மனிக்காரர். அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், வீர விளையாட்டுகள் எல்லாம் விளையாடி தேக பயிற்சிகள் எல்லாம் செய்து உடலை கட்டுமஸ்தாக வைத்திருந்தவராம் அந்த யுகன் சாண்டோ என்பவர். தற்காலத்தில் 6 பேக் என்கின்றார்களே, அதுபோல 5 மடங்கு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாடி பில்டிங் என்றெல்லாம் போற்றப்பட்டவராம் அந்த யுகன் சாண்டோ என்பவர். பொதுவாக யாருக்கு அந்த மாதிரியான கட்டுமஸ்தான உடல் அமைப்புகள் இருக்கின்றதோ அவரை அந்த பெயரை வைத்து அழைப்பார்களாம். அதுபோல தான் சாண்டோ சின்னப்பா தேவர், அதாவது சின்னப்பா தேவர் அவர்களும் அந்த யுகன் சாண்டோ என்பவருக்கு இணையாக தன்னுடைய உடல் அமைப்பை வைத்திருக்கின்றார். நிறைய அவர் உடற்பயிற்சி கழகங்கள் எல்லாம் ஆரம்பித்து நடிக்க வருவதற்கு முன்பு ஒரு சண்டை பயிற்சியாளராக இருந்திருக்கின்றார். அதன் பிறகு வில்லனாக நடிப்பதற்கு முன்பே சண்டை காட்சிகளை நிறைய நடித்திருக்கின்றார் சின்னப்பா தேவர். அப்பொழுதே அவருக்கு சாண்டோ என்றுதான் கூப்பிடுவார்களாம். அதிலிருந்து அவருக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் என்று பெயர் வந்ததாக சினிமா வட்டாரத்து செய்திகள் கூறுகின்றன. சின்னப்பா தேவருக்கு மிகவும் பிடித்த நடிகர் சிவகுமார். சிவகுமாரனுடைய நடிப்பு தேவருக்கு மிகவும் பிடிக்குமாம். அது ஒருபுறம், இந்த கதைக்கு குடும்ப பாங்கான முகம் யாருக்கு இருக்கின்றது என்றால் அது சிவகுமாருக்குத்தான் என்று சாண்டோ சின்னப்பா தேவர் முடிவெடுத்து விட்டாராம். அதனால் தான் மிகப்பெரிய நடிகர்களை எல்லாம் வைத்து இந்த படத்தை எடுக்கலாமா என்று திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆர் தியாகராஜன் யோசனை சொன்ன போதும் கூட சிவகுமாரே ஹீரோவாக நடிக்கட்டும் என்று கூறிவிட்டாராம் சின்னப்பா தேவர். ஹீரோயினை ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். ஸ்ரீபிரியா தான் நடிக்கப் போகின்றார் என்பதில் ஊர்ஜிதமாகிவிட்டது. ஸ்ரீபிரியாவிற்கு இணையான ஒரு பேரலல் ஃபேஸ் சிவகுமாருக்குத்தான் இருந்தது என்பது சின்னப்பா தேவரனுடைய முடிவு. இதில் என்ன ஊடகம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிடுகின்றேன். நான் கேள்விப்பட்ட வகையில் நடிகர் ரஜினிகாந்தை வைத்து இந்த திரைப்படத்தை எடுக்கலாம் என்று தான் ஆரம்பத்தில் முடிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோவிற்கான படம் இல்லை இது. சிவகுமார் தான் போதாக்குறைக்கு அந்த வெள்ளிக்கிழமை விரதம் என்கின்ற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தது. அதற்கு சாந்தமான முகம், அந்த சாந்தமான முகம்தான் இந்த கதைக்கு வேண்டும் என்று ஒரு மிக மைனூட்டாக முடிவெடுத்திருக்கின்றார் சின்னப்பா தேவர். திரைப்படத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், நடிகர்கள் ஒரு அந்தஸ்தான நட்சத்திரங்கள். ஜெய் கணேஷ் நடித்திருக்கிறார், தேங்காய் சீனிவாசன் நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் ஒரு வைத்தியராக வருவார். மிக அற்புதமான அவருடைய நடிப்பு ஒரு அலாதியாக இருக்கும். அந்த எஸ்டேட்டினுடைய ஓனராக நடித்திருப்பார் SA அசோகன். வருவது ஒரு குறைந்த காட்சிகள் தான், மிக அற்புதமான நடிப்பு. அவருக்கு மேஸ்திரியாகத்தான் இருப்பார் ஜெய் கணேஷ். அங்கு மேஸ்திரியாக இருந்து கொண்டே அவர் ஊழல்கள் செய்வார். அவர்தான் வில்லனாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த திரைப்படத்தில். அவருக்கு அசிஸ்டன்ட் சுருளிராஜா, அவருக்கே உரிய பாணி. இவரை பார்த்துத்தான் ஒரு இமிட்டேட் செய்தார் கவுண்டமணி என்கின்ற அளவிற்கு அந்த கவுண்டமணியை நினைவுபடுத்துவார் சுருளிராஜன். மற்றொரு முக்கியமான விஷயம், கதை, திரைக்கதை, வசனம், அந்த போர்ஷனில் மாராவினுடைய ராமச்சந்திரன் அவர்களுடைய பங்கு நிறைய உள்ளது. இருப்பினும் கிரெடிட் ஸ்கோர் சாண்டோ சின்னப்பா தேவர் என்று தான் வரும். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த கதை, திரைக்கதை அனைத்தும் கொடுத்தாலும் அதை சார்ட் அவுட் செய்வது, அதை எது முன்னாடி எது பிறகு, அந்த கதையை ரசிக்கும்படியாக ஒரு திரைக்கதை அமைக்கும் வித்தை சாண்டோ சின்னப்பா தேவருக்கு தெரியுமோ தன்னுடைய படங்களுக்கு மட்டும். அதனால் இதில் கிரெடிட் ஸ்கோர், கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தும் சாண்டோ சின்னப்பா தேவர் என்று தான் வரும். கதையை பரிபூரணமாக உள்வாங்கி நடித்திருப்பார்கள் சிவகுமாரும் ஸ்ரீபிரியாவும். ஏதோ அந்த ஊரில் ஒரு உண்மையான 2 ஒரு கேரக்டர்ஸ் வாழ்ந்தது போலவே இருக்கும் இந்த கதை. இந்த திரைப்படத்தை பார்த்து முடித்து வீட்டுக்கு வரும் பொழுது மிகவும் யதார்த்தமாக நடித்திருப்பார்கள், அல்லது அந்த நடிப்பை வாங்கி இருப்பார் ஆர் தியாகராஜன், திரைப்படத்தினுடைய இயக்குனர். இயக்கமும் கூட பல சமயங்களில் சாண்டோ சின்னப்பா தேவர் உள்ளே புகுந்து விடுவாராம்.
இந்த இடம் அப்படி வரலாமே, அந்த இடம் இப்படி வரலாமே என்றெல்லாம் யோசனை சொல்வாராம் சாண்டோ சின்னப்பா தேவர். அவர் கூறும் யோசனை திரைப்படத்திற்கு மிகவும் நன்றாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறுகிறார்கள் தேவர் பிலிம்ஸில் பணியாற்றிய சினிமா கலைஞர்கள். இந்த பாடலை பற்றிய விவரங்களுக்கு நாம் வருவோம் நேயர்களே. இப்பொழுது ஒரு நாட்டுப்புற, அதாவது ஃபோக் மெலடி, எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் நடைபெறுவி சாயலிலே வரும். சில சமயங்களில் மட்டும் ஹனுமன் தோடியை பயன்படுத்தியிருப்பார் சங்கர் கணேஷ் இருவரும். சங்கர் கணேஷ் ஒரு பேட்டியில் கூறியது, பொதுவாக அவர்கள் மெட்டமைக்கும் பொழுது இன்ன ராகத்தில் அமைக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு வைத்து அமைப்பதில்லையாம். பாடல் ஒரு தெளிவாக, ஒரு அழகாக வந்தவுடன் என்ன ராகத்தில் செல்கின்றது என்று பார்ப்பார்களாம். அந்த பாடலினுடைய அலங்கார வேலைகளை, அந்த ராகத்தை முதன்மைப்படுத்தி அமைப்பார்களாம் சங்கர் கணேஷ் இருவரும். அதில் கணேஷ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அமைப்பு போன்ற பணிகளை மேற்கொள்வாராம். சங்கர் அதற்கான மெட்டுக்களை தயாரிப்பதில் அவர் சரத்தை எடுத்து செய்வாராம். இளம் பாடகர்கள் வந்துவிட்ட நேரம் அப்பொழுது. நான் முன்பு சொன்னது போல, எங்கே டி.எம். சௌந்தரராஜன் என்று தேடிக்கொண்டிருந்த உதரணம் என்று கூட சொல்லலாம். அப்பொழுது எஸ்.பி. பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், ஜெயச்சந்திரன், கே.ஜே. ஜேசுதாஸ் போன்றவர்களும் பின்னி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சமயத்தில். அப்பொழுது இந்த பாடலை டி.எம்.எஸ். பாடும் பொழுது இந்த படம் ஒரு ஹீரோவுக்கு ஒத்து வருமா என்றெல்லாம் யோசனை பண்ணுவதற்கு கூட சாண்டோ சின்னப்பா தேவர் அனுமதிக்கவில்லையாம். அது நிச்சயமாக டி.எம். சௌந்தரராஜன் அந்த பாடலை பாட வேண்டும் என்று எத்தனைத்ததனால் தான் இந்த பாடல் இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பாட நேர்ந்தது. சுஷிலாவின் குரல் ஸ்ரீபிரியாவிற்கு அச்சு அசலாக ஒத்துப்போகும் எப்பொழுதுமே. இந்த பாடலும் கூட ஏதோ ஸ்ரீபிரியாவை நேரடியாக பாடுவது போல இருக்கும், சொந்த குரலில் பாடுவது போல இருக்கும். தனக்குரிய பகுதியை மிக அனாயாசமாக பாடியிருப்பார் பி. சுஷீலா. அடுத்து வரும் போர்ஷன் டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல் மிக அழகாக பாடியிருப்பார் என்பது ஒருபுறம், அவர் ஒரு ஆலாபனை செய்வார். அந்த ஆலாபனை திரைப்படத்தில் தான் இடம்பெறும். பொதுவாக ஆடியோ கேசட்டுகளில் ஆடியோ பதிவின் பொழுது அந்த ஆலாபனை எடிட் செய்யப்பட்டு ஏதோ ஒரு ஒரு சின்ன முறிவு ஏற்படும், தாள முறிவு ஏற்பட்டது போல் இருக்கும். இன்றும் கூட நீங்கள் அதை கேட்கலாம். ஆனால் திரைப்படத்தில் உள்ள பதிவுகளில் அவர் முழுமையாக இருக்கும் அந்த ஆலாபனை. பாடலில் உள்ள ஸ்வரங்களின் போக்கையை மிக மென்மையாக மாற்றியிருப்பார் டி.எம். சௌந்தரராஜன். இந்த இடத்தில் அநேகமாக அவர் சொந்தமாக கூட செய்திருந்திருக்கலாம். நன்றாக இருந்ததனால் இசையமைப்பாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆடியோ கேசட்டுகளில், அதாவது ஆடியோ பதிவுகளில் பாடலினுடைய நீளம் அதிகமாக இருந்ததனால் கூட அதை கத்தரித்திருந்திருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். நாம் அனைத்தையும் கூறிவிட்டு இந்த திரைப்படத்தின் மிக முக்கியமான ஹீரோவான அந்த ராமு, அதாவது அந்த ஆடு, அதை பற்றி நாம் எதுவும் கூறாமல் போனால் மிகப்பெரிய பிழை நேயர்களே. அதை எப்படி அந்த நடிப்பை வாங்கியிருப்பார்கள் என்பதுதான் மிக ஒரு ஆச்சரியமான விஷயம். பொதுவாகவே சாண்டோ சின்னப்பா தேவர் மிருகங்களின் மீது மிகவும் பற்று கொண்டவர், அன்பு கொண்டவர். அவருடைய ஸ்டுடியோவை பார்க்குங்கால் ஒரு மிருக காட்சி சாலை போலவே இருக்குமாம். அத்தனை யானைகள், அத்தனை சிங்கங்கள், அத்தனை புலிகள், ஆடு, மாடு அனைத்தும் வைத்திருப்பார் சாண்டோ சின்னப்பா தேவர். அதுபோல ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு மிருகத்தை நடிக்க வைத்திருப்பார். அந்த நடிக்க வைத்ததில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருப்பார் சாண்டோ சின்னப்பா தேவர் என்பது அனைவரும் அறிந்ததே, நாம் சொல்லி தெரிவதல்ல. குறிப்பாக ஆட்டுக்கார அலமேலு என்கின்ற இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான ஹீரோ யார் என்றால் அந்த ஆடுதான். பொதுவாக அனைவரும் கேட்கும் கேள்வி, தனாயுதபாணி பிலிம்ஸ், அதாவது தேவர் திரைப்படத்தில் சினிமோட்டோகிராஃபி யார் என்று. இதற்கென்ற என்னவென்றால், இது சினிமோட்டோகிராஃபி தனியாக வைத்துக் கொள்வதில்லை, அவர்களுடைய குழுவினரே அதை எடுப்பார்கள். அதனால தான் ஒரு தனியாக கேமராமேன் என்பதற்கு ஒரு தனியாக, ஒரு ஒளிப்பதிவு என்பதற்கு தனியாக ஒரு கிரெடிட் ஸ்கோர் வராது தேவர் பிலிம்ஸை பொறுத்தவரையில். இருப்பினும் இது யார் அவருடைய படத்தில் படம் எடுக்கின்றார் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் கூறுகின்றேன், ஸ்ரீதரின் திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்யும் ஏ. வின்சென்ட் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவர்தான் இந்த தேவர் பிலிம்ஸை பொறுத்தவரையில் சினிமோட்டோகிராஃபி செய்து கொடுப்பாராம். காரணம், அவர் அந்த விலங்குகளை வைத்து எப்படி எடுப்பது, போவது, வருவது என்பது அந்த சூட்சுமங்கள் எல்லாம் அவருக்கு தான் தெரியுமாம்.
நன்றி நேயர்களே. மற்றொரு தருணம், மற்றொரு நிகழ்ச்சியில், மற்றொரு பாடலை பற்றி அல்லது ஏதேனும் ஒரு தலைப்பை பற்றி நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.